சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. இப்போ இந்த நடக்கிற காரியம் நம்மளுடைய தீமைக்கு இல்லை, சமாதானத்துக்கானது அப்படின்னு சொல்லி அந்த வசனம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அப்போ ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு அந்த ஒரு சில காரியங்களெல்லாம் நடந்துச்சு. அப்போ அடுத்த நாள் சர்ச்சுக்கு போகிறப்ப நாங்கள் அங்கே திருப்பூர்லேயே தான் அட்டன் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ அன்னைக்கோட ப்ரீச்சிங்கும் அதே மாதிரி ஒரு ப்ரீச்சிங். அன்றைக்கி பாஸ்டருடைய மருமகன் வந்திருந்தார். அவர் ப்ரீச் பண்ணார், இந்த வருஷம் அப்படி நீங்கள் இழந்ததெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் அப்படியெல்லாம் அந்த மாதிரி எங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ரீச்சிங் வந்துச்சு. அப்போ நான் பாஸ்டர்கிட்ட நாங்கள் இதை பற்றி ஒன்றுமே சொல்லாமல் முடித்தோடனே எப்போவுமே எல்லாத்தையும் பார்த்து அவர் பேசுவார், ப்ரேயர் பண்ணுவார். அப்போ நாங்கள் போய் நின்னோடனே வாயை திறந்தன்னு சொன்ன வார்த்தை இந்த வசனம், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை சொன்னார். பயங்கர ஆச்சரியம். இது எப்படி ஏசப்பா? ஏன்னா முந்தின நாள் எனக்கு அந்த வசனத்தை கொடுத்தாரு. அந்த பாஸ்டர்கிட்ட போய் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு நாங்கள் ஒன்றுமே சொல்லவே இல்லை. நான் போய் நின்ன உடனே அந்த வசனம் வேற ஒன்றுமே அவர் ஆரம்பிக்கவே இல்லை. யூஸ்வலாக நம்ம ஜெபம் பண்ணும்போது நல்ல பிதாவே எதோ நிறைய நம்ம சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோம். அவர் வாயை திறந்தோன்னா வந்த வார்த்தை இந்த வசனம். கேட்கும்போது பயங்கர ஒரு ஆறுதல். இப்போ நடக்கிற காரியங்கள் எல்லாம் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி அதே போல தான் நமக்கு கூட இன்னைக்கு நம்ம என்ன காரியங்கள் எல்லாம் நம்ம கடந்து போய் கொண்டு இருக்கிறோமோ, ஒரு வேளை நம்ம யோசிக்கலாம், ஏன் இப்படியெல்லாம் நடக்குது, ஏன் இந்த மாதிரியான பாதையிலெல்லாம் நான் கடந்து போயிட்டுருக்கேன், ஏன் இப்படியெல்லாம் சம்பவிக்குது அப்படின்னு சொல்லி ஒருவேளை நம்ம இன்னைக்கு யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னோன்னா, ஆண்டவர் சொல்கிற காரியம் அதுதான். இது தீமைக்கானது அல்ல, சமாதானத்துக்கானது. ஒரு வேளை நிறைய நேரங்களில் நம்ம நினைக்கிறோம், ஏன் இப்படி வரோம், ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரோ, இப்படியெல்லாம் நடக்குதே, ஒருவேளை ஆண்டவர் நம்மளை விட்டு தூரம் போய் விட்டார்ல, மொத்தமாக கையே விட்டு. ஏன்னா நடக்கிற காரியங்களெல்லாம் பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது, மொத்தமாகவே கைவிட்டுட்டாரோ, கொஞ்ச நேரம் விட்டுட்டு போகிற மாதிரி கூட இல்லைன்னா அப்படியான காரியங்கள் சம்பவிக்கும் போது ஆண்டவர் சொல்கிறது அதுதான், இது தீமைக்கல்ல. நீங்கள் கடந்து போகிற ஒரு காரியம் என்ன வேணால் இருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம், குடும்பத்தில் கஷ்டமாக இருக்கலாம், பிரச்சனையாக இருக்கலாம், பாடுகளாக இருக்கலாம், இல்லை வீட்டை விட்டு வெளியே பிரச்சனையாக இருக்கலாம். ஏன்னா பிரச்சனைகள் எல்லா பக்கமும் இருக்குது. நமக்கு வீட்டுக்குள்ளே மாத்திரம் பிரச்சனை கிடையாது, வெளியேறங்கன்னா பிரச்சனை, எதிர்த்த வீட்டில் பிரச்சனை, எங்கே போனாலும் பிரச்சனை. ஆனால் எல்லா பிரச்சனைகள் என்னவாக இருந்தாலும் அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகள், தீமைக்கானது அல்ல அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஒரு வேளை இன்னைக்கு நம்ம ஒரு வேளை அந்த மாதிரி பிரச்சனையில் கடந்து போய் கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஆண்டவர் சொல்கிறது சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். ஆரம்பத்தில் பார்த்தோம்னா, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி. நீங்கள் என்ன எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ, நம்ம எல்லாரும் என்ன எதிர்பார்த்துட்ருக்குறோமோ அதை கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். ஆண்டவருடைய நினைவுகளை அவர் அறிவேன்னு சொல்லியிருக்கார். நம்ம என்ன கடந்து வர்றோமோ அது எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்த தெய்வனாக இருக்கிறார். ஆண்டவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. நம்ம தண்ணீரில் கடந்து வந்தாலும் ஆண்டவருக்கு அறிந்திருக்கிறார், உடனிருக்கிறார், அவைகளை அறிந்திருக்கிறார். நம்ம தீயில நடக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம், ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அவருக்கு தெரியாமல் நமக்கு எதுவுமே சம்பவிக்காது. வசனத்தில் கூட வாசிக்க, நம்ம தலையில் இருக்கிற ஒரு முடியை கூட எண்ணியிருக்காரு. நமக்கு நம்மளோட தலையில் எவ்வளோ முடி இருக்குன்னு தெரியாது. நிறைய நீளமான முடி, நிறைய முடி இருக்குது. அதுலேயுமே ஒன்று ஒரு சைஸில் இருக்குது. நீளமான முடி இருக்குது, சின்ன முடி இருக்குது. அந்த ஒரு முடியும் கூட ஆண்டவர் எண்ணி இருக்கிறார். அவரோட சித்தம் இல்லாமல் ஒரு முடி கூட, அந்த சின்ன முடியாக இருக்கலாம், பெரிய முடியாக இருக்கலாம், எந்த முடியாக இருந்தாலும் அவரோட சித்தம் இல்லாமல் ஒரு முடி கூட விழுகாது. நம்ம அந்த முடியை ரொம்ப அற்பமாக நினைப்போம், இல்லை ரொம்ப ப்ரெஷியஸாக நினைக்கிறவங்களும் உண்டு. அது முடி போகிறவங்களுக்கு தான் தெரியாது எவ்வளோ கஷ்டம் சொல்லிட்டு. அது முடி உழுக தான் தெரியும், ஐயோ முடியெல்லாம் போயிருச்சு, விழுந்துருச்சு அப்படின்னம்னா தூக்கி குப்பையில தான் போடுவோம். நம்ம அது பத்திரமா வைக்க மாட்டோம். இப்போல்லாம் முடி வாங்குறதுக்கு நிறைய இங்கே வருவாங்களான்னு தெரியாது, திருப்பூர்லலாம் நிறைய வருவாங்க சிக்கு முடி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் வருவாங்க. அப்போ
ரொம்ப யோசிக்கிறது உண்டு, முடியெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்க. அந்த முடியை கூட ஆண்டவர் அவருக்கு எண்ணி இருக்கிறார். அவருக்கு தெரியாமல் அந்த ஒரு முடி கூட விழுகாது நம்ம தலையிலேருந்து. அப்போ நடக்கிற காரியங்கள் அந்த முடிக்கே அவர் அவ்வளோ இது கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி நம்ம தலையில் இருக்க அந்த முடி கூட ஆண்டவர் அதை எண்ணி இருக்கிறார். அவருக்கு மறைவான காரியம் ஒன்றுமே இல்லை. ஆனால் என்னன்னா ஆண்டவர் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இது பிரச்சனைகள் பாடுகள் எல்லாம் வரும் தான். ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ அறிந்திருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னா நம்ம அந்த பிரச்சனையை போட்டு 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 நம்ம யோசிச்சுட்டே இருக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. நிறைய நேரங்களில் நம்ம சொல்கிறது உண்டு, நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு, நிறைய இன்னொரு என்ன வார்த்தை இல்லை, இன்னும் பீல வருமே, இல்லை எனக்கு இன்னும் ஞாபகம் வர மாட்டேங்குது. ஸ்ட்ரெஸ் மாதிரி இன்னொரு வார்த்தை இருக்குமே, ப்ரெஷராக இருக்கலாம், எனக்கு இன்னும் திடீர்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. மன அழுத்தத்துக்கு ஏதோ சொல்லுவாங்களே, தெரியல, இன்னொரு என்னமோ ஒரு வார்த்தை. சரி, டிப்ரெஷன், சாரி. அந்த டிப்ரெஷன், மன அழுத்தம் எல்லாத்தையும் போட்டு 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 நம்மளே வச்சுக்கிறோம். ஆனால் நம்ம சொன்னது போல் ஆண்டவருக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இது ஏன் வந்துச்சு, எதுக்காக வந்துச்சு அப்படின்னு போட்டு அதையே நம்ம யோசித்து 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 ஆண்டவர் நமக்கான பிளானை வச்சிருக்கிறாரு. இதில் நம்ம வாசித்தோம், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். நம்ம பேரில் அவர் நமக்கான நினைவுகளை அவர் வைத்திருக்கிறார். இதெல்லாம் செய்யணும், இப்படியெல்லாம் பண்ணணும்னு சொல்லி ஆண்டவர் நினச்சிருக்காரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம நினைக்கிறது என்னென்னா நம்மளுடைய பாடுகள், நம்மளுடைய பிரச்சனைகள், இதை தான் நம்ம போட்டு ரொம்ப நம்ம யோசிக்கிறோம். இப்படி ஆயிடுச்சே என்ன பண்ணுவோம், இப்படி ஆயிடுச்சே என்ன பண்ணுவோம், அடுத்து என்னது, இதுக்கப்புறம் என்ன, எல்லாம் இதையே தான் போட்டு நம்ம அலசிக்கொண்டு நாமளே ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறோம், நாமளே டிப்ரெஷனுக்குள்ளே போய்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறது, எல்லாவற்றையும் என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறார். அந்த ஒரு வசனம் இருக்கே, கேஸ்ட் யோர் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். 1 பேதுரு 5:7 இருக்கு. 1 பேதுரு 5:7 எடுத்தீங்களா? விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விட. ஸோ நம்ம விசாரிக்கிறதுக்குன்னு ஒரு தேவன் இருக்காரு. உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. ஸோ நம்ம செய்ய வேண்டிய காரியம், நம்மளுடைய கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நம்ம ஆண்டவர் நம்மக்கிட்ட சொல்கிறது அவர் மேலே வச்சிருங்க அப்படின்னு சொல்கிறார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம மேலேயே தான் வச்சுக்கிறோம். எப்போவுமே அதே தான் நம்மளுடைய தலையில், நம்மளுடைய தலையிலே கூட வச்சுக்கிறோம். அதே தான் யோசனை, இங்கே போனால் அதே யோசனை, அங்கே போனால் அதே யோசனை, இது பண்ணுனா அதே யோசனை, என்ன பண்ணுவோம்னு சொல்லிட்டு நம்மளுடைய கவலைகளை எல்லாம் நம்ம மேலே வச்சுக்கிறதுனால தான் இவ்வளவும் இன்னும் ஜாஸ்தியான பாடுகள். அப்போ என்னைக்கு நம்மளுடைய பாடுகள், பிரச்சனைகள், கவலைகள் அவர் மேலே நம்ம வைக்கிறோமோ ஆண்டவர் எல்லாவற்றையும் சுலபமாய் மாற்றி தருவார். இப்போ அந்த வசனத்தில் பார்த்தோம்னா இங்கிலீஷில் ரொம்ப அழகாக இருக்கும். பிளான்ஸ் ஃபார் குட் நாட் ஃபார் ஈவில். என்ன இருக்குது, பிளான்ஸ் டு ப்ராஸ்பர் யூ நாட் டு ஹார்ம் யூ அப்படின்னு இருக்கும். பிளான்ஸ் டு ப்ராஸ்பர் யூ, உங்கள் செழிக்கிறதுக்கான பிளான்ஸை ஆண்டவர் வச்சிருக்கிறார். நம்ம செழிப்படைகிறதுக்கான பிளான்ஸ் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அவைகள் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல. அப்போ பிளான்ஸ் நம்ம பிளான்ஸ், ஆண்டவருடைய பிளான்ஸ் நம்மளை ப்ராஸ்பர் பண்ணுறதுக்கு தான், நம்ம செழிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் பிளான் வச்சுருக்காரு. நமக்கு நன்மையை செய்கிறதுக்கு தான் ஆண்டவர் பிளான் வச்சுருக்கிறாரு. ஆனால் நிறைய நேரங்களில் நம்ம அந்த கவலைகள், பாடுகள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தூக்கி நம்ம வச்சுக்கிறதுனால தான் நிறைய ஸ்ட்ரெஸ் இந்த நாட்களில். லூக்கா 12:25 சொல்லியிருக்கு. லூக்கா 12:25.
என்னல இங்கே இங்கே பண்ணுங்க. கவலைப்படுகிறதுனால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? ஸோ கவலைப்படுறதுனால அதுக்கே போங்க. கவலைப்படுகிறதுனால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்ட முடியும்? ஸோ இப்போ கவலைப்படுறதுனால நம்ம எந்த விதத்துலேயும் எதையும் நம்ம கூட்டவே முடியாது. சரீர அளவுன்னு சொல்லியிருக்கு, ஆனால் என்ன வேணால் இருக்கலாம். நம்ம கவலைப்படுறதுனால எதையுமே நம்ம கூட்டவே முடியாது. ஆனால் கவலை வேணால் இன்னும் கூட்டலாம். கவலைப்படுறதுனால இன்னும் நிறையா இன்னும் கவலைகளை நம்ம வர வச்சுக்கலாம். அல்லது நம்ம கவலைப்படும் போது என்னென்னா தன்னால் பலவீனங்களும் நமக்கு வரும். ஏன்னா அந்த கவலையே பற்றி நம்ம யோசிச்சு இருந்தோம்னா நமக்கே நம்ம ஃபீல் பண்ண முடியும், ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி இருக்கும். அப்படி நம்ம கவலைப்படுறதுனால நம்ம இந்த மாதிரியான காரியங்களை தான் நம்ம சேர்த்திக்க முடியும். கவலைப்படுறதுனால எதையும் நம்மளேருந்து கழிக்க முடியாது, ஆட் பண்ண தான் முடியும். இன்னும் சரீர அளவையும் கூட்ட முடியாது. ஆனால் மற்ற காரியங்களை நம்ம ஆட் பண்ணிகிட்டே இருக்கோம். கவலைப்படுறதுனால பலவீனத்தை நம்ம ஆட் பண்ணுறோம், இன்னும் ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம ஆட் பண்ணுறோம், டிப்ரெஷனை நாமே ஆட் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கோம். ஆனால் எதையுமே குறையாது, சேர்ந்துட்டு தான் போகும். இந்த மாதிரி காரியங்கள் சேர்ந்துட்டு தான் போகும். ஆனால் விசுவாசம் நமக்குள்ளே வரும்போது அது நமக்குள்ள நம்மளை அது ஹீல் பண்ணுறதை நம்மளால் உணர முடியும். என்ன, ஒரு வேளை நம்ம போயிட்டு பலவீனமாக இருந்தால் அதில் நம்ம சுகம் கிடைக்கிறத நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அல்லது இன்னும் விசுவாசத்தில் நம்ம இன்னும் பில்ட் பண்ணுறத நம்ம வளர்கிறத நம்மளால் நம்ம அதை அனுபவிக்க முடியும். அப்போ கவலைப்படுறதுனால எதுவுமே சேராது, எதுவுமே நமக்கு பிரயோஜனமாக இருக்காது. பிரயோஜனம் இல்லாத காரியங்கள் மாத்திரம்தான் இன்னும் சேர்ந்துட்டே வரதை நம்மளால் கவனிக்க முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கவலைப்படுகிறதுனால் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்ட முடியாது. ஆனால் பாடுகள் பிரச்சனைகளை வேணால் கூட்டிக்கலாம். அப்போ நம்ம செய்யணுன்ற சொன்னது இதுக்கு முன்னாடி வசனத்தில் நம்ம வாசிச்சோம். கேஸ்ட் யுவர் கேர்ஸ், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அதானே, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேலே, நமக்கு என்னென்ன கவலை இருக்கோ, என்ன இது இருக்கோ எல்லாவற்றையும் அவர் மேலே வைக்கும்போது, ஏன்னா அவர் நம்மளை விசாரிக்கிற தெய்வனாக இருக்கிறார். நம்ம கடந்து போகிற பாதைகளெல்லாம் ஒரு சில நேரங்களில் நம்ம யோசிக்கிறது உண்டு, கேட்குறதுக்கு கூட யாருமே இல்லை இல்லையா? நிறைய நேரங்களில் நம்ம அதை எல்லாருமே எல்லாருமே அந்த பாதையை நம்ம கடந்து வந்திருப்போம். எல்லா ஸ்டேஜ்லேயும் உண்டு. ஒரு சின்ன குழந்தை இருந்தால் கூட அழுகிற நேரத்தில் அந்த குழந்தையும் யோசிக்கும், கேட்குற கூட யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் அந்த பாதையில் நம்ம கடந்து வந்திருக்கோம். ஆனால் நம்ம விசாரிக்கிறவருக்கு ஒரு தேவன் இருக்கார். அதனால் அவனுடைய பாடுகள், நம்மளுடைய கவலைகளை எல்லாம் அவர் மேலே வைக்கும்போது ஆண்டவர் அதுலேருந்தெல்லாம் நம்மளை விடுதலை கொடுக்குற தேவனாக இருக்கிறார். அடுத்ததாக அவர் மேலே நம்பிக்கை வைக்கிறவர்களாக இருக்கணும். ஏன்னா அவர் எல்லாவற்றையும் அறிந்த தேவனாக இருக்கிறார். அவருக்கு மறைவான காரியம் ஒன்றில் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். முதல் அவர் மேலே நம்முடைய பாரத்தை வைக்கிறவர்களாக இருக்கணும். அடுத்தது அவர் மேல் நம்பிக்கை வைக்கணும். நம்ம இந்த கதை சொல்லியிருக்கிறத நிறைய நேரம் நம்ம கேட்டிருப்போம். ஃப்ளைட்டில் போயிட்டுருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு சலசலப்பு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த மாதிரி ஒரு காரியம் நடக்குது, ஏதோ ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்போ எல்லாரும் பயந்துக்கிறாங்க, ஐயோ என்ன ஆக போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ ஒருவேளை விழுந்து எல்லாம் இதாகிடுவோமா, செத்துருவோமா அப்படின்னு சொல்லி எல்லாம் நிறையா யோசிக்கிறாங்க. அப்போ முன்னாடி ஒரு குழந்தை உட்காந்துட்டு தைரியமாக உட்காந்துட்டு இருக்குது, சந்தோஷம். எல்லாரும் ஒரு பக்கம் கவலையாக இருக்காங்க, ஆனால் அந்த குழந்தைக்கு ஒரு கவலையுமே இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த குழந்தையோட அப்பா தான் அந்த பைலட்டு. அப்போ அந்த குழந்தைக்கு தெரியும், யார் எல்லாரும் கஷ்டப்பட்டு இல்லை பயந்து சத்தம் போட்டுட்டு இருந்தாலும் எனக்கு தெரியும், ஏன்னா எங்கள் அப்பா தான் பைலட், அவர் எப்படியாச்சும் கொண்டு போய் பத்திரமா என்னை கொண்டு இறக்கிடுவார். அப்போ அந்த ஒரு விசுவாசம், நம்பிக்கை நமக்கு இருக்கணும். என்ன பாதையில் நம்ம கடந்து வந்தாலும்
அவரை நம்புறவங்களா இருக்கும். அந்த பாடலில் தான் பாடணும், நம்புவேன் என் இயேசுவை. இதுதானே பாடணும், நம்புவேன். இது ஒரு பாட்டு, நம்புவேன் நம்புவேன் என் இயேசுவை அப்படின்ற சொல்லி பாடல நம்ம பாடினோம். அப்போ என்ன சூழ்நிலை வந்தாலும், என்ன பாதையில் கடந்து வந்தாலும், நடத்தி செல்றவர் என்னோட அப்பா தான். பைலட் என்னோட அப்பா தான். வண்டி ஓட்டி செல்றவர் என்னோட அப்பா தான். என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் மற்றவங்க பயந்துக்கிற மாதிரி நான் பயந்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஓட்டுறவர் என்னுடைய அப்பா. கண்டிப்பாக கொண்டு போய் விடுவார். எந்த இடத்துல சேரணுமோ அந்த இடத்துல கொண்டு போய் விடுவார். நம்ம பயந்துக்கணும்னு சொல்லி அவசியமே இல்லை. நம்பணும், ஆண்டவரை நம்புறவங்களா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவரை எதிர்பார்க்குறார். நிறைய நேரங்களில் பார்த்தா சாத்தான் நிறைய பதற்றத்தை கொண்டு வருவான். ஒரு சில நேரங்கள்லாம் பார்த்தோம்னா அந்த ஒரு ஆன்சைட்டி, திடீர்னு ஒரு படபடப்பு வரும். எதுக்குன்னே நமக்கு தெரியாது. ஒரு சில நேரங்களால் எல்லாருமே அதை அனுபவிச்சிருக்கோம். அது எதுக்கு வருதுன்னே தெரியாது. திடீர்னு ஒரு பயம், என்ன நடக்குமோ என்ன நடக்குமோ அப்படின்ற ஒரு இதையை சாத்தான் கொண்டு வருவான். ஏன்னா அப்படி இருக்கும்போது ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்க மாட்டோம், அவரை நம்ப மாட்டோம் அப்படின்னு அவன் நினச்சிட்டு இந்த மாதிரி காரியங்களெல்லாம் அவன் கொண்டுட்டு வருவான். நிறைய வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்று இருக்கு. நிறைய வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலைகள் அவன் உருவாக்குவான். அந்த திடீர்னு வர அந்த ஒரு பயம், ஒரு படபடப்பு. எத்தனை பேர் அதை அனுபவிச்சிருக்கீங்கன்னு தெரியல. திடீர்னு ஒரு படபடப்பு வரும். அது என்னன்னே தெரியாது. அந்த ஹை பாப்புலேஷன்